ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ரொம்ப சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். அது பாண்டிச்சேரி ஸ்பெஷல் பாண்டிச்சேரி காரக்குழம்பு தான். கல்யாண வீட்டு காரக்குழம்பு. பாண்டிச்சேரியில் உள்ள எல்லா கல்யாண வீட்லேயும் இது வைப்பாங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ரொம்ப சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். அது பாண்டிச்சேரி ஸ்பெஷல் பாண்டிச்சேரி காரக்குழம்பு தான். கல்யாண வீட்டு காரக்குழம்பு. இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் எல்லா பாண்டிச்சேரியில் உள்ள எல்லா கல்யாண வீட்லேயும் இது வைப்பாங்க. அந்த சாம்பாரை விட இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அது கூடவே நான் வாழைக்காய் பொரியல் அப்புறம் பட்டர்பீன்ஸ் போட்டு செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது காரக்குழம்பு செய்கிறதுக்கு நான் மசாலா ஜாமான் அரைக்கிறதுக்காக இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அது 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, ஒரு 5-6 வத்தல். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவு கொஞ்சமாக வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் நம்ம வெறும் வாணலியில் வறுத்து எடுத்துக்கலாம். முதல்ல கடலைப்பருப்பை வறுத்துக்கலாம். மற்ற மசாலா சாமான்கள்லாம் போட்டு வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு வறுத்த உடனே இதெல்லாம் லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். இது இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்த உடனே நம்ம இது ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வறுத்த மசாலா ஜாமான்லாம் நம்ம நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது அடுத்து நான் ஒரு வாணலியில் கொஞ்சமாக ஒரு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். 3 பூண்டு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாயெல்லாம் நல்லா வதங்கின உடனே நம்ம ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது தக்காளி எல்லாம் நல்லா இந்த மாதிரி வதங்கின உடனே நம்ம இது பொடி பண்ண வச்ச மிக்சி ஜாரோடு சேர்த்து நம்ம இது பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம பொடி பண்ணி வச்ச மசாலா பொருட்களோட நம்ம இந்த பேஸ்ட் இதை தக்காளி வெங்காயம் சேர்த்து நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நான் ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கேன். அதில் நம்ம பேஸ்ட் பண்ண மசாலாவை அது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். செய்யும்போது புளிக்கரைசலோட மசாலா ஜாமான்கள் கரைச்சி செஞ்சால் அது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம தனியாக புளிசாறு போட்டு அப்புறம் மசால் பொடி போட்டு பண்ணுறதை விட இது சீக்கிரமாக அந்த பச்சை வாசனையும் போயிடும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போது நான் ஒரு பாத்திரத்தில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். அதில் நான் மணத்தக்காளி வத்தல் சேர்த்துக்கிறேன். மெயினாக இதுக்கு மணத்தக்காளி வத்தல் தான் ரொம்ப மெயின். சுண்ட வத்தல் சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம், சேர்க்கலாம்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் மணத்தக்காளி வத்தல் கண்டிப்பாக சேர்க்கணும். நல்லா வறுத்து வாசனை வரும்போது நம்ம இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது நான் அதே எண்ணெயில் ஒரு 4 கத்திரிக்காய் வெட்டி வச்சுருக்கேன். இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கேன். இதை நம்ம சேர்த்துக்கலாம். இது மாதிரி நம்ம கத்திரிக்காய் நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். கத்திரிக்காய் நல்லா வறுத்த உடனே நம்ம அது கூட முருங்கைக்காய், அது கூட ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போது அது கூடவே நான் ஒரு அரை கப்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் எவ்வளோ சேர்க்குறோமோ அது இந்த குழம்பு ரொம்பவே நல்லாயிருக்கும். அது கூடவே நான் ஒரு 5-6 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே நான் ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய தக்காளியாக சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்துட்டு நம்ம கரைச்சி வச்ச புளி கரைசலை இது கூட சேர்த்துக்கலாம்.
பாருங்க, பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இந்த காய் இதெல்லாம் வந்துட்டு பாதி வேகிற வரைக்கும் நம்ம மூடி வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். இப்போது வாழைக்காய் பொரியலுக்கு நம்ம வந்து ஒரு மசாலா ஜாமான் அரைச்சிக்கலாம். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் சேர்த்துக்கிறேன். அது கூட ஒரே ஒரு பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன். தேங்காவோட ஒரு 3 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அது கூட ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் வந்துட்டு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு 4 வத்தல் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு 10 நிமிஷம் கழித்து மூடியை திறந்து பார்க்கலாம். நல்லா கமகமன்னு வாசனை வருது. இந்த டைமில் வந்துட்டு நான் 1 கப்புக்கு வந்து பச்சை மொச்சை எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து சேர்த்துக்கலாம். காஞ்ச மொச்சையாக இருந்தால் தண்ணியில் ஹோல் நைட் வந்து ஊற வச்சுக்கலாம். மொச்சை சேர்த்துட்டு ஒரு 15 நிமிஷம் வந்துட்டு வேக வைக்கலாம். இப்போது வாழைக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு நான் ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். அதில் 1 ஸ்பூன் கடுகுளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே பெருங்காயம் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியும் போது நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 4-5 பூண்டை இடித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். எப்பயுமே வாழைக்காய் பொரியல் செய்யும் போது பூண்டை இடித்து போடுறது ரொம்ப நல்லது. இது 1 நிமிஷம் இப்படி வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன். நான் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே நான் வந்து 3 வாழைக்காய் வந்துட்டு இந்த மாதிரி தோல் சீவி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். வாழைக்காய் சேர்த்துட்டு நான் ஒரு சின்ன டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கலாம். அது கூட நம்ம வந்து அரைச்சி வச்ச தேங்காய் வத்தல் இதை வந்துட்டு அரவையை வந்துட்டு இதோட சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். வாழைக்காய் மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த வாழைக்காய் மசாலா வந்துட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். இது கூட லேசாக தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். இதை மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். இப்போது நம்ம குழம்புக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். அதில் வந்துட்டு நான் 2 ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கிறேன். அது கூட நான் ஒரு 5-6 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். இதை நம்ம கூட கசகசா கூட சேர்த்துக்கலாம். இதை வந்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது கடைசியாக வந்துட்டு குழம்புக்கு தேங்காய் முந்திரி பருப்பு சேர்த்த உடனே நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து வச்ச மணத்தக்காளி வத்தல் வந்துட்டு சேர்த்துக்கலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் காரக்குழம்பு. இப்போது இது கடைசியாக நம்ம வந்து தாளித்து கொட்டிக்கலாம். இப்போது தாளிப்பு கரண்டியில் நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். அதில் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துட்டு தாளிச்சிடலாம். பாருங்க, சூப்பரான காரக்குழம்பு, செம்ம டேஸ்டான காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போது இது கூட கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம வாழைக்காய் பொரியல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்குறேன். சூப்பராக வாழைக்காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பொரியல். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பொரியல் ஒரு தடவை செஞ்சிங்கன்னா எப்பயுமே இந்த மாதிரி தான் செய்வீங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பட்டர்பீன்ஸ் கூட்டுக்கு நான் ஒரு 10 வத்தல் எடுத்துக்கிறேன் மிக்ஸி ஜாரில். அதில் ஒரு 4 ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கலாம். அது கூட நான் ஒரு ஸ்பூன் வந்துட்டு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 4 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இது கூட 1 டீஸ்பூன் வந்துட்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு 2 ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம்.
இப்போது பட்டர் பீன்ஸ் கூட்டுக்கு நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் குக்கரில். அதில் வந்துட்டு நான் ஒரு 1/4 கப்புக்கு வந்துட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயத்தோட நம்ம வந்து 2 தக்காளி அது கூட சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அதோட நான் வந்துட்டு பட்டர் பீன்ஸை வந்துட்டு 1 கப்பு பட்டர் பீன்ஸை உரித்து வச்சுருக்கேன். அது இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட நான் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன ஸ்பூன் வந்துட்டு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது கூட நம்ம அரைச்ச தேங்காய் மசாலா பேஸ்ட்டை வந்துட்டு அது கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 4 பூண்டு போட்டுக்கிறேன். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது வேகிறதுக்காக நான் 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். பாருங்கள் இவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குன்ட்டு. இந்த கூட்டு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இந்த மசாலாவை வந்துட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 5 விசில் வர வரைக்கும் நம்ம வந்துட்டு மூடி வச்சிடலாம். இப்போது பட்டர் பீன்ஸை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் இவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பட்டர் பீன்ஸ் கூட்டு. இது இன்னும் கூட கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வேக வைக்கலாம். கூட்டு வந்து நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இப்போது இதுக்கு வந்து தாளிக்க வேண்டியதை நம்ம தாளிச்சுக்கலாம். இப்போது நான் பட்டர் பீன்ஸ் கூட்டு தாளிக்கிறதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டியில் 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன். அதில் 1 ஸ்பூன் வந்து கடுகு உளுந்து பருப்பு சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். கூடவே பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சவுடனே நான் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கூட்டோடு சேர்த்துக்கலாம். பாருங்கள் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது காரக்குழம்பு, அப்புறம் வந்துட்டு மோர் குழம்பு, இதுக்கெல்லாம் வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த ரசத்துக்கெலாம் சூப்பராக இருக்கும். இது கடைசியாக கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளுடைய சூப்பரான லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான காரக்குழம்பு, கல்யாண காரக்குழம்பு, பாண்டிச்சேரி ஸ்பெஷல். சூப்பரான கல்யாண காரக்குழம்பு, பாண்டிச்சேரி ஸ்பெஷல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்துட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள். வாழைக்காய் பொரியல், சூப்பரான பட்டர் பீன்ஸ் கூட்டு. இந்த 3 ரெசிபியும் நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.